தமிழ் மக்களே, அன்புள்ள மக்கள், உங்களுடனான கடந்த கால தொடர்புகள் பல தடவைகள் இருந்து வந்துள்ளன. வடமராட்சிக்கு பல தடவைகள் வந்து சென்றிருக்கின்றேன். அது நான் வடமாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் இன்று வருகை தருவது ஒரு முக்கியமான கோரிக்கையை உங்கள் முன்வைக்க. எம் கட்சியின் சார்பில் மீன் சின்னத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் தவறாது வரும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதற்காக வந்துள்ளேன். அதற்கான காரணங்கள் இப்போது மேலோங்கி இருக்கின்றன. இன்று ஒட்டுமொத்த வடகிழக்கு தமிழ் பேசும் மக்களின் நிரந்தர தொடர் இருப்பானது கேள்விக்குறியாகியுள்ளது. ஒரு பக்கத்தில் சர்வாதிகாரத்திற்கான அடித்தளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மறுபுறம் வரும் தேர்தலில் அந்த சர்வாதிகாரத்தை நடைமுறைப்படுத்த உங்களிடம் அனுமதி கேட்டு சில வேட்பாளர்கள் வந்துள்ளார்கள். 19வது திருத்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்றும் திரும்பவும் அதீத அதிகாரங்கள் கொண்ட ஒரு ஜனாதிபதி உருவாக வாக்களிக்க வேண்டும் என்றும் இவர்கள் கேட்கின்றார்கள். வெளிப்படையாக அவ்வாறு அவர்கள் கேட்காவிட்டாலும் அவர்களது கட்சி தலைமைகள் அவர்களை களத்தில் இறக்கி இருப்பது முக்கியமாக 13வது திருத்த சட்டத்தை நீக்குவதற்காகவே என்பது வெளிப்படை. பொல்லை கொடுத்து அடி வாங்குவதென்று கூறுவார்கள். அது போன்றது ஒரு காரியம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பெரும்பான்மை இனத்தவரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்தீர்களானால் இதுதான் நடக்கும். உங்கள் வாக்குகளை பெற்று உங்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள். ஆகவேதான் அரசாங்கத்தோடு சேர்ந்திருக்கும் கட்சிகளையும் அரசாங்க கட்சிகளையும் தேசிய கட்சிகள் என்று குறிப்பிடப்படுவதையும் அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று நான் கூற வருகின்றேன். சிலர் கேட்பார்கள், ஐக்கிய தேசிய கட்சி அதுக்கு இடம் கொடுக்குமா அந்த சர்வாதிகாரத்திற்கென்று? ஆனால் நீங்கள் கடந்த 5 வருட கால நல்லாட்சி பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அது நல்லாட்சி என்று கூறிக்கொண்டு அவர்கள் என்னத்தை செய்தார்கள்? கோத்தபாயும் மஹிந்தவும் ரணிலும் சஜித்தும் ஒரே குட்டையில் பிறந்த சிங்கள மட்டைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். சென்ற 5 வருட காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மலை போல் நம்பிய புதிய அரசியல் யாப்பை இந்தா தருகின்றோம் என்று கூறி தாமதப்படுத்தி ஏமாற்றியதுதான் அன்றி எதுவுமே நடக்கவில்லை. இவர்களுக்கு வேண்டியது சிங்கள ஏகாதிபத்தியமே அன்றி தமிழர்களின் நல்வாழ்வு அல்ல. சிங்கள தேசிய கட்சிகளுக்கு தேர்தல் காலங்களில் எமது வாக்குகள் வேண்டும். அதன் பின் அவர்கள் சார்பில் யாராவது தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுக்கு தனிப்பட்ட சலுகைகளை கொடுத்து சரிப்படுத்தி விடுகின்றார்கள். தேர்தலுக்காக இவர்கள் செலவழித்த பணம் அவ்வளவையும் கிடைக்க வைத்து மேலதிகமாகவும் வருமானங்கள் வரச் செய்து எமது பாராளுமன்ற பிரதிநிதிகளை வாய்மூட செய்து விடுகின்றார்கள். ஆகவே பெரும்பான்மையின மக்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் எந்த கட்சிக்கும் வாக்களிக்காதீர்கள். அவர்கள் தரும் சலுகைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். இதை நான் கூறுகின்றேன் வெளிப்படையாக. அவர்கள் தரும் சலுகைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். காரணம், தமிழ் மக்களிடம் கொள்ளையடித்த பணம் தான் எம்மிடம் திரும்ப வருகின்றது. அதற்கு நன்றி அறிதல் தேவையில்லை. எமது தமிழ் வேட்பாளர்களுக்கு தமது சிங்கள தலைவர்களின் நெறிப்படுத்தலுக்கு மாறாக இந்த கட்சிகளுடன் சேர்ந்து எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவுதான் அவர்கள் பேசிவிட்டு தமிழிலே இங்கே பேசிவிட்டு கொழும்பு சென்றார்களானால் அவர்களுடைய கட்சியின் தலைமைகள், அங்கிருக்கும் கட்சியின் தலைமைகள், பெரும்பான்மையின கட்சி தலைமைகள் கூறுவதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆகவே அந்த கட்சிகளுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று தொடங்குகின்றேன். பொருளாதார நன்மைகளை பெற்றுத் தருவார்களே என்று நீங்கள் கூறலாம். அதுதான் இல்லை. தாம் நினைக்கும் திட்டங்களை, தமக்கு நன்மை தரும் திட்டங்களை மட்டும்தான் அவர்கள் உங்களுக்கு கொடுக்க முன் வருவார்கள். இது நான்
நேரடியாக கண்ட விஷயம். அதாவது சிங்கள பெரும்பான்மையினம் நன்மை பெறவல்ல திட்டங்களைத்தான் வகுப்பார்கள், செயல்படுத்துவார்கள். தங்களுக்கு என்ன நன்மை வருமோ எங்களிடமிருந்து எங்களுடைய வளங்களை எவ்வாறு அவர்கள் சூறையாடி கொண்டு செல்ல முடியுமோ அதற்கேற்றவாறு அவர்கள் தங்களுடைய திட்டங்களை வகுப்பார்கள். வடமாகாணத்தில் இருக்கும் குளங்கள் அனைத்தையும் தூரகட்டி சுத்தப்படுத்தி அணை கட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டதற்கு பணம் இல்லை என்றார்கள். அதை இந்திய அரசாங்கத்தின் உதவி கொண்டு செய்ய முற்படுகையில் அதற்கு அனுமதி அளிக்காமல் விட்டார்கள். மேலும் நாம் மரக்கறி வகைகள், பழங்கள் ஆகியவற்றை இங்கு பயிரிட்டு அவற்றை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய கேட்டபோது சகல அறிக்கைகளும் நமக்கு சார்பாக இருந்தபோது மத்திய அரசின் காணி செயலாளர் நாயகம் மட்டும் அந்த செயற்திட்டத்துக்கு அனுமதி வழங்காமல் விட்டுவிட்டார். ஒரு நண்பர் சற்று நேரத்துக்கு முன்னர், சார், வடமாகாண சபையிலே நீங்கள் செய்த சில விடயங்களை குறிப்பிட்டு பட்டியல் ஒன்று தர முடியுமா என்று கேட்டார். வடமாகாண சபை எங்களுடைய வேலை முடிந்த காலத்திலே ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு ஆவணத்தை வெளிக்கொண்டு வந்திருந்தோம். அதிலே நாங்கள் அந்த 5 வருட காலமாக செய்த அத்தனையையும் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆகவே அதனுடைய அந்த லிங்க் எனக்கு இப்பொழுது நினைவில் இல்லை. அடுத்த முறை ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அந்த லிங்கை எடுத்து கொண்டு போக வேண்டியா இருக்கின்றது. அதிலே அந்த லிங்கை போட்டு பார்த்தால் நாங்கள் செய்த அத்தனையும் இருக்கின்றது. என்றாலும் அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஒரு சில விடயங்களை நான் கூற விரும்புகின்றேன். சுற்றுலா சம்பந்தமாக பல நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். சுற்றுலாவின் மூலமாக வடமாகாண சபைக்கு பலவிதமான வருமானங்களை பெற நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருந்தோம். உப்பு நீரை நன்னீராக்கி யாழ்ப்பாணத்துக்கு நீர் கொண்டு வருவதற்கான அந்த மாற்றங்கள் நடைபெற்ற போது அவற்றை முன்னின்று நான் தான் கவனித்து செய்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் கிளிநொச்சியிலிருந்து தண்ணீரை தர முடியாது என்று கூறிய போது அல்லது அது சம்பந்தமான பல பிரச்சனைகள் எழுந்த போது, அப்பொழுது கோடை காலம் வறண்டு இருந்த போது நாங்கள் கடலில் இருந்து நீரை யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து செல்வதற்கு முடியுமா என்பதை நாங்கள் பரிசீலித்து பார்த்தோம். அதுக்கு வந்த உலக வங்கி பொருளாதார நிபுணர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அது செலவு கூடியது என்று. ஆனால் அதனுடைய நன்மைகள் அவற்றை பற்றி எல்லாம் அவர்களுக்கு எடுத்து கூறி அதனை எங்கள் சார்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம். போக்குவரத்து சம்பந்தமாக, போக்குவரத்து அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் புதிய புதிய செயல் திட்டங்களை அமல்படுத்தி இருக்கின்றோம். மற்றது, எனக்கு முன்னர் சில பேச்சாளர்கள் குறிப்பிட்டதை கூற வேண்டும். பிற நாட்டிலிருந்து வந்த பலருக்கு எங்களுடைய இங்குள்ள நிலைமை பற்றியும் பலவிதமான புள்ளி விவரங்களையும் எடுத்து கூறினோம். இளவரசர் ஹுசைன் அவர்கள் வந்தபோது இங்குள்ள காணாமல் போன மக்களினுடைய பெயர்களையும் முழு விவரங்களையும் அவர்களுக்கு எடுத்து கொடுத்திருந்தோம். நாங்கள் கொடுத்த விவரங்களில் இருந்து அவர்களுடைய மனதிலே மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்களுடைய பேச்சுக்கள் வித்தியாசமாக வெளிவந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. ஆகவே அவர் கேட்ட கேள்விக்காக நான் சில விடயங்களை குறிப்பிடுகின்றேன். பலதும் சொல்லாமல் இருக்கின்றன. அவற்றை நான் காலம் வரும்போது உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே தேசிய கட்சிகள் நமக்கு வேலை தருவார்கள், பொருளாதார மேம்பாட்டை தருவார்கள் என்று எண்ணி அவர்களுக்கு வாக்களிப்பது வீண் வேலையாகும். அவர்கள் தங்களுக்கு தேவையான விடயங்களைத்தான் செய்வார்கள். இப்பொழுது கூட தெற்கிலே அவர் அந்த தகப்பனார் இங்கு இருக்கின்றார், ஒரு பெரும்பான்மையின தகப்பனார். அவருடைய மகனுக்கு சென்ற ஆண்டின் போது, நல்லாட்சி காலத்தின் போது வேலை கிடைத்தது, அரசாங்கம் கொடுத்தது. அதிலே ஏதோ ஒரு சின்ன சிக்கல், அதாவது அவர்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர், நியமன கடிதம் கையெழுத்துப்படவில்லை. உடனே இந்த புதிய அரசாங்கம் வந்தபோது அவர்கள் அத்தனை பேரையும் வேலையில் இருந்து நீக்கிவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் நீதிமன்றம் சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இவையெல்லாம் அரசியல் ரீதியாக செய்யப்படும் விடயங்களை அல்லாமல்
மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்து செயலாற்றுவதல்ல. ஆகவே அவர்களிடம் அரசியல் ரீதியாக சில நன்மைகளை பெறலாம் என்று அவர்களுக்கு பின்னால் செல்பவர்கள் இவ்வாறான கஷ்ட நிலையை, அவர்கள் துன்ப நிலையை எதிர்நோக்க வேண்டி இருக்கும். அதேபோல் அரசாங்கங்களின் கைப்பொம்மைகளாக ஆடும் EPDP போன்ற கட்சிகளும் தமக்கு நன்மை தேடுவார்களே ஒழிய மக்கள் நலம் பார்க்க மாட்டார்கள். காரணம், அவர்களை தமக்கு சார்பாக பக்கத்தில் வைத்திருக்க பெரும்பான்மையின தேசிய கட்சிகள் பார்க்கின்றனவே தவிர தமிழ் மக்கள் வளர்வதை, மேம்படுவதை, முன்னகர்வதை அந்த கட்சிகள் அடக்கியாலும் பெரும்பான்மை இனத்தவர், அந்த கட்சிகளை அடக்கியாலும் பெரும்பான்மை இனத்தவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆகவே இவர்கள் ஒரு ஷோபீஸாகத்தான் எங்களுக்கும் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்று காட்டுவதற்குத்தான் அவர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களே ஒழிய அவர்களுக்கு ஊடாக எந்தவித நன்மையும் நாங்கள் பெற முடியாது. எங்களுக்கென்ற அந்த அதிகாரம் எங்கள் கைகளுக்கு வந்தால்தான் எங்களால் மக்களினுடைய நிலை அறிந்து அதற்கேற்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு. எனக்கு முன்னர் பேசியவர்கள் அது பற்றி பலதையும் குறிப்பிட்டிருந்தார்கள். இவர்களுக்கும் தேசிய கட்சிகளின் அடிமை கட்சிகளுக்கும் இடையில் கடந்த 5 வருடங்களில் எந்தவித வித்தியாசமும் இருக்கவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அவர்களுடைய பேச்சின் மூடாகவும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விதமாகவும். தம்பி பிரபாகரன் சுட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற வீடு இப்பொழுது சிதைந்து போயுள்ளது. கூரையோடு வானத்தை பார்க்கலாம். எந்த நாளும் அந்த வீட்டினுள் போராட்டங்கள், குழிபறிப்புகள், அறுத்தல்கள் இவ்வாறு என்ன நடக்கின்றன என்பது பற்றி எனக்கு முன்னர் பேசியவர்கள் எல்லாம் கூறினார்கள். முதலில் அந்த கூட்டில் ஒன்றிணைந்த கட்சிகள் பல அதனுள் இருந்து வெளியேறிவிட்டார்கள். மிகுதி இருந்த பங்கு கட்சிகள் சில தமக்குள் பிரிந்து விட்டார்கள். ஆகவே தம்பி பிரபாகரன் கை நீட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது இல்லை என்பதுதான் உண்மை. தமக்குள் முரண்பட்டு கொண்டிருக்கும் அவர்களை, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்ந்து ஆதரிப்பதில் எதுவித நன்மையும் இல்லை என்று கூறி வைக்கின்றேன். அடுத்து சுயேட்சை கட்சிகள் 14 போட்டியிடுகின்றன. அவை யாரோ சிலரின் தனிப்பட்ட நன்மைகளுக்காக போட்டியிடுகின்றார்கள். ஏதோ காரணத்துக்காக, அரசியல் காரணத்துக்காக மத்திய அரசாங்க கட்சிகளும் வேறு பலரும் அவர்களை போட்டிருக்கின்றார்கள், கொண்டு வந்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் எதிர்காலத்தை நோக்கி அல்ல. ஆகவே அவர்கள் எவருக்கும் வாக்களிக்காது விடுவதுதான் நல்லது. எனவே தமிழ் தேசியத்தை காப்பாற்ற முன்வந்திருக்கும் கட்சிகள் 2. ஒன்று எம்முடையது, அடுத்தது சைக்கிள்காரர்களின். அன்றிலிருந்து அவர்களுக்கு சைக்கிள் தான் முக்கியம், எங்களுடைய மக்கள் அல்ல. ஆகவே அந்த இளைஞர்களை அவர்கள் வயது வந்த பின் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அவர்களுக்கு வயது வந்ததன் பிற்பாடு அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். இப்பொழுது எங்கள் மீன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்கத்தான் நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையில் அரசியல், சமூகவியல், பொருளாதாரம் 3லும் நாங்கள் கொள்கைப்பட்டுள்ளவர்கள். எமது மக்களின் நல்வாழ்வுக்காக பல செயற்திட்டங்களை எமது புலம்பெயர் உறவுகளுடன் சேர்ந்து நாம் தீட்டியுள்ளோம். அரசியல் சிந்தனைகளை முன்வைப்பதோடு சமூக பொருளாதார அபிவிருத்தி பற்றியும் நாம் சிந்தித்து செயலாற்ற உள்ளோம். அரசியலில் தன்னாட்சி, சமூக உறவுகளில் தற்சார்பு, பொருளாதாரத்தில் தன்னிறைவு என்ற குறிக்கோள்களை முன்வைத்து உங்கள் முன் வந்துள்ளோம். அரசியல் ரீதியாக உலக நாடுகளின் அனுசரணையுடன் இலங்கையில் மக்கள் தீர்ப்பொன்றை ரெஃபரண்டம், மக்கள் தீர்ப்பொன்றை வடகிழக்கு மாகாணங்களில் நடத்தி மக்கள் அங்கீகாரம் பெற்று சர்வதேச அனுசரணை பெற்று ஒரு தன்னாட்சி அரசியல் பின்னணியை உருவாக்குவதுதான் எமது அரசியல் திட்டம். நாம் பொருளாதார ரீதியாக புலம்பெயர் உறவுகளின் உதவியுடன் தன்னிறைவு காண இருக்கின்றோம். ஏற்கனவே எமது நம்பிக்கை பொறுப்புகள் தமது வேலைகளை செவனே செய்து வருகின்றன. எங்களுடைய வேலைகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம். அரசியல் ரீதியான தேர்தலுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கவில்லை. அத்துடன் நாம் மக்களின் மனோநிலையை திடப்படுத்தி எம்மால் முடியும் என்ற உணர்வை அவர்களிடையே வலுவேற்க செய்ய இருக்கின்றோம். அதான் தற்சார்பு. எமது கட்சி ஒரு முழுமையான கட்சி. ஆகக்கூடிய கட்சிகளை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கும் ஒரு கூட்டு என்றால் அது எமது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகும்.
வேறு எந்த கூட்டணியிலும் கூட்டு அமைப்பிலும் அவ்வாறு இல்லை. எங்களுக்கு 5 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள். வடக்கையும் கிழக்கையும் இணைத்து பயணிக்கும் கட்சி எமது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியாகும். செயல் திட்டங்கள் கொள்கைகள் கொண்ட கட்சி எமது தேசிய கூட்டணியாகும். அரசியல் அனுபவம் மிக்கவர்களையும் புதுமுகங்களையும் சேர்த்து தேர்தலில் நிறுத்தியிருக்கும் கட்சி எமது தேசிய கூட்டணியாகும். முரண்பாடுகள் இல்லாமல் எழுத்து மூல உடன்பாட்டின் வழியில் பயணிக்கும் கட்சி எமது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியாகும். சோழ சின்னம் மௌனித்து போக பாண்டிய சின்னமான மீன் சின்னம் வலுவுடன் எழுந்து நின்று மக்களை காப்பாற்ற உறுதுணையாக இருக்க போவது எமது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் மூலமாகத்தான். நீங்கள் யாவரும் தவறாமல் தேர்தல் நாளன்று அதிகாலையிலேயே எழுந்து ஆயத்தமாகி தேர்தலில் மீனுக்கு வாக்களிக்க வேண்டுகின்றேன். எமது கூட்டுக்கட்சி சுயநலம் நீத்து பொதுநலம் காத்து தமிழ் மக்களின் வருங்காலத்தை வளமான ஒரு இலக்கை நோக்கி எடுத்துச் செல்லும் என்று கூறி என் பேச்சை முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம்.